இந்த தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் வழிநடத்தி காப்பதாக. ஆமேன். இறை இயேசுவுக்குள் எனக்கு அன்பான இறை மக்களே, நம்முடைய ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த அருமையான நல்ல நாளிலும் கூட நம்முடைய ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கென்று வைத்திருக்கிற மகத்தான காரியம் உபாகமம் 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே, அங்கே உங்கள் கடவுளாகிய கர்த்தருடைய சந்நிதியிலே புசியுங்கள், நீங்கள் சம்பாதித்த யாவற்றுக்காக உன் கடவுளாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் கொடுத்தள்ளிய யாவற்றுக்காக நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் சந்தோஷப்படுங்கள். கடவுளுடைய சந்நிதியிலே எப்பொழுதெல்லாம் நாம் அழைக்கப்படுகிறோமோ அப்பொழுதெல்லாம் கடவுளை நினைத்து நன்றி செலுத்த வேண்டும். இன்றைக்கு உலக குடும்பத்தில் உலக வாழ்க்கையில் பார்க்கும்போது யாரெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கும் பொழுது அவர்களுக்கு ஆண்டவராகிய கடவுள் சொல்வது என்ன செய்கிறார்? என்னுடைய கட்டளைகளை நீங்கள் கை கொள்ளுங்கள். இன்றைக்கு நம்முடைய அனுதின வாழ்க்கையில் இந்த இஸ்ரவேலின் கடவுள் சொன்ன அந்த சந்தோஷம் நம்முடைய இல்லங்களில் இருக்கிறதா? கடந்த சில நாட்களுக்கு முன்பாக உலக குடும்ப தினம், உலக தம்பதியர் தினம் என்றெல்லாம் கொண்டாடினோம். இன்றைக்கு அந்த சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறதா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தூய பவுலடிகளார் மூலமாக சந்தோஷமாயிருங்கள், எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷம், 1 தெசலோனிக்கேயரில் பார்க்கிறோம். எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். கடவுளுக்குள்ளாக சந்தோஷமாக இருப்பது என்பது கடவுள் கொடுத்த நன்மைகளை, ஒருவேளை கடவுள் எனக்கு இது கடவுள் கொடுக்கலை அப்படின்னு நம்ம நினைக்கின்ற அந்த நேரத்தில் நம்முடைய விசுவாசம் குறைவாக மதிப்பிடப்படுகிறது. எனக்கு இவ்வளவு தானா கடவுள் கொடுத்தது? ஒருவேளை ஒருவருக்கு அதிகமாக கொடுத்திருப்பார், ஒருவருக்கு குறைவாக கொடுத்திருப்பார், ஒருவருக்கு உயர்வாக வைத்திருப்பார், ஒருவரை தாழ்வாக வைத்திருப்பார். இன்றைக்கி லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அந்த ஏழை லாசரு பணக்காரன், அவனுடைய சம்பவத்தில் 2 மனிதருடைய அனுபவங்கள் உலக வாழ்க்கையில். ஒருவன் சந்தோஷமாய் பூலோகத்தில் வாழ்ந்தான், ஆனால் இன்னொருவன் பூலோகத்தில் சஞ்சலத்தோடும் வருத்தத்தோடும் வாழ்ந்தான். அவனுடைய வேதனையை சொல்லி முடியாதது, அதை கண்டுகொள்வதற்கு ஒருவரும் இல்லை. ஆனாலும் கூட அவன் கிறிஸ்துவுக்குள்ளாக நம்பிக்கையோடு இருந்த காரணத்தினாலே இருவரும் மரிக்கிறார்கள். அவர்களுடைய நிலை மிக மிக வித்தியாசமான ஒரு நிலை. ஒருவன் அந்த நரகத்திலிருந்து வெளியே வர வேண்டும். நீ உலக வாழ்க்கையிலிருந்து பூமியில் வாழும் பொழுது வெளியே வந்திருந்தால் இன்றைக்கு நீ அந்த இடத்துக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த மனிதன் உலக வாழ்க்கையை விட்டு விட்டு சஞ்சலமும் வருத்தமும் வேதனை. இன்றைக்கு நாம் உலகத்தில் துன்பங்களை அனுபவித்தால் நாம் தான் பேறு பெற்றவர்கள், உயர்ந்தவர்கள், சிறந்தவர்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார், தரித்திரர்கள் பாக்கியவான்கள், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், உதவுகிறவர்கள் பாக்கியவான்கள். மத்தேயு 25:40 இந்த சிறியருக்கு ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்து. இன்னைக்கு குடும்பமாக கடவுள் அருளின நன்மைகள். இன்றைக்கு கடவுள் எனக்கு இந்த ஒரு படிப்பை கொடுத்திருக்கிறார், இந்த ஒரு பதவியை கொடுத்திருக்கிறார், இவ்வளவு பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறார். எவ்வளோ பெரிய கர்த்தருக்குள்ளாக நான் சந்தோஷப்படுகிறேன். ஆனால் அது கடனோ, அது சொந்த உழைப்போ, பெற்றுக்கொண்ட ஊதியமோ அல்ல. எதுவாக இருந்தாலும் கடவுளுக்குள்ளாக நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அப்படி சந்தோஷமாக இருக்கும் தாழ்மையிலும் துதிப்போம், மேன்மையிலும் துதிப்போம். அப்படி நாம் துதிக்கும் பொழுது கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கடவுளுக்குள்ளாக வாழுகிற அந்த உன்னதமான வாழ்க்கை ஆண்டவராகிய கடவுள் இஸ்ரவேல் மக்களுக்கு உனக்கு கொடுத்தருளின எல்லா ஆசீர்வாதங்கள், நீங்கள் சம்பாதித்து கொண்ட எல்லா நன்மைகள், இவற்றுக்காக கர்த்தரிடத்தில் நன்றியோடு நீங்கள் சந்தோஷமாயிருங்கள். கடவுளே, நீர் என்னை இந்த நாள் வரை சந்தோஷமாக வைத்திருக்கிறீர், இந்த நாள் வரை ஆரோக்கியமாக, அது ஒரு பெரிய சந்தோஷம். இந்த நாள் வரை நான் நன்றாக இருக்கிறேன், அது பெரிய சந்தோஷம். அதை நினைத்து நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அப்படி நன்றி செலுத்தும் பொழுதுதான் கடவுள் சொன்ன அந்த ஆசீர்வாதங்கள், சந்தோஷங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவாக இருக்கும். அப்படிப்பட்ட நலவரமான நன்மைகளோடு வாழ ஆண்டவர் இந்த நாளில் துணை செய்து காப்பாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். ஆண்டவருடைய சமூகத்தில் சந்தோஷமாக இருங்கள்.
என்று சொன்ன எங்கள் தாயும் தந்தையுமான கடவுளே, இந்த புதிய நாளில் கூட நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நாங்கள் சந்தோஷத்துக்கு இடையூறாக இருக்கிற எங்களுடைய பாவங்கள், குற்றங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தேவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்க எங்களை ஆயத்தப்படுத்தும். இறைமகன் இயேசுவின் வழியாக வேண்டுகிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.